ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமார்ட் வீடியோவில் க்ராசரிஸ் பார்த்துடலாமா? இங்கே வந்து க்ராசரிஸ் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் இருக்கும். எம்ஆர்பிலேருந்து 50 to 60 ருப்பீஸ் வந்து ஆஃபரில் இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, டிமார்ட்டில் க்ராசரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழசாக இருக்கும், எக்ஸ்பீரியாக ஒரு மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து சேல் பண்ணுவாங்கன்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் டிமார்ட்க்கு வரவங்க எல்லாருமே க்ராசரிஸ் வாங்க தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, பிஸ்கெட்டு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் வந்து 6 months 1 year இருக்கும். ஆக்சுவலாக மசாலாலாம் பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 100 ருப்பீஸ் 150 ருப்பீஸ் வரைக்குமே லெஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்தே வாங்கிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தராங்க. நீங்கள் வந்து பாருங்கள், இது காலியாக அங்கே இருக்க அவங்க வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கிச்சனுக்கு தேவையானதே இந்த சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். சரியாக எனக்கு ப்ரைஸ் தெரியல, பட் வந்து வெளியே டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறத விட இங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தாங்க கிடைக்குது. நான் எப்போயுமே இந்த அரை கிலோ பேக்கெட் வந்து எப்போயுமே எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்துக்குவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இது பிரியாணி மசாலான்னு வச்சுருந்தாங்க, ஹோல் ஸ்பைசஸும் போட்டு வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டோம், நாங்களே மேக் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த குண்டு வர மிளகாய், அப்புறம் இந்த நீல வர மிளகாய், அதே மாதிரி காஷ்மீரி சில்லி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. அது போக டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்கும். அந்த லைன் டேட்ஸு, கீமா டேட்ஸ் இது எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேகி எல்லாமே வந்து 20-30 ருப்பீஸ் வந்து எம்ஆர்பிலேருந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்த்து நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்குங்க. பிகாஸ் ஏன்னா இதில் 6 months 1 yearக்கு மேலேயே இருக்குது மேனுஃபேக்சரிங் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெச்சப்பு, ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டாக் சோயா சாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 11 ரூபா 14 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் டிடர்ஜென்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் எல்லாமே வந்து 299 399 ரேஞ்ச்லேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு விம்பாரு, இந்த எக்ஸோ இது எல்லாமே வந்து எம்ஆர்பிலேருந்து 5 ரூபா 6 ரூபா தள்ளுபடியிலேருந்து 45 ருப்பீஸ்க்கு மேலேயே வந்து தள்ளுபடியில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்மி பட்ஜெட்டாக இருக்குதுன்னு சொல்லி டிமார்ட்டில் தான் இந்த க்ராசரிஸ்லாம் வந்து வாங்குறாங்க. இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் செலவு பண்ணுறவங்க இங்கே வந்து வாங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாயில் துவரம்பருப்பு இருக்குங்க, அதே பருப்பு 100 ரூபாயிலையும் இருக்குது. அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால தான் டிமார்ட்டை எப்பயுமே கூட்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.